தனியார் பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் பாடசாலை போக்குவரத்து வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னதாக நிலவும் பிரச்சினைகள் குறித்து போக்குவரத்து சங்கங்களுடன் கலந்துரையாடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் அனைத்து அதிகாரங்களையும் ஒப்படைத்து இந்த போக்குவரத்து முறைகளை ஒழுங்குபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதற்கான வர்த்தமானி அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீ டி சில்வா ஒழுங்குமுறைக்கு முன்னர் தங்கள் பிரச்சினைகளை கேட்டு தீர்வுகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப்போவதாக அவர் எச்சரித்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வினவியபோது ஒழுங்குமுறைக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதன் தலைவர் பி.ஏ. சந்திரபால தெரிவித்துள்ளார்.